இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வரணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸ்கிப். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்க ஒரு சில டைம் பாஸ் கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட புதிய கேஜெட்ஸ் லான்ச் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு தான் அதை பத்தி தெரியாம இருக்கு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி கேஜெட்ஸ் பத்தி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தம் செக்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதை நிறுத்தவே தோணாது. அதை வச்சு விளையாண்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதுல 2 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பால்ஸுமே லைட் எரியும். அது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ற விதமா நடுவில் ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. அதுல அந்த பால் அட்டாச் ஆயிருக்கு. நீங்க இதை எடுத்து வித்தியாசமா ரொட்டேட் பண்ணி ஜாலியா ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு டைம் போறதும் தெரியாது. அண்ட் நைட் டைம்க்கு இந்த லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். சோ பாக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஸ்டார் வார்ஸ் பேபி யாடா, நீங்க ஸ்டார் வார்ஸ் மூவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பேபி யாடான ஒரு கேரக்டர் வரும். சோ அதை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணிருக்காங்க. இது பாக்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு. பேபி யாடா மாதிரி இதுவும் ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இதோட நல்லாவே ரொட்டேட் ஆகும். அண்ட் இது ஹேண்ட்ஸை மூவ் பண்ணும். ஆல்சோ இது கண்ணை பிளிங்க் பண்ணும். இது கூட நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. இந்த பெட்டை யார் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். ஓவராலா நீங்க ஸ்டார் வார்ஸ் பண்ணாதீங்கன்னா இந்த பேபியோட நீங்க செக் பண்ணி பாருங்க. த்ரீ பென் நீங்க உங்க மைண்ட்ல யோசிக்கிறத லைவா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க 3D பென் யூஸ் பண்ணலாம். ஆனா அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். சோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன பெண்ணை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பென் மூலமா நீங்க நினைக்கிறது எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே லைவா ரியல்ல கொண்டு வரலாம். நீங்க என்ன இமேஜின் பண்ணாலும் சரி. அது நர்வ் ராக்கெட் லான்ச்சர். நர்வ் தரப்புல இருந்து ஏகப்பட்ட கன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இது ஒரு வித்தியாசமான ராக்கெட் லான்ச்சர். இது யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இது கூடவே உங்களுக்கு ஒரு சில புல்லட் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நீங்க ஃப்ரண்ட் சைடில் லோட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கன்னை இழுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் புல்லட் அப்படியே ரிலீஸ் ஆகும். ராக்கெட் லான்ச்சர் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ கீ பேக் நீங்க உங்க ஸ்கூலுக்கு இல்ல காலேஜுக்கு வேர் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு யூனிக்கான பேக் எடுத்தீங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த பேக் மற்ற பேக்ஸ் மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆல்சோ அதோட சென்டர்ல ஒரு LED பேனல் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில ஃபான்ட்ஸ் ஷோ ஆகும். அதுல என்ன வேர்ட்ஸ் வேணுங்கிறத மொபைல கனெக்ட் பண்ணி அங்க இருந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த பேக் வாட்டர் ப்ரூஃப் கூட. ஓவரால் அந்த பேக் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கு. இது நீங்க ட்ரான் ஹோம். இது ஒரு வித்தியாசமான கேம். முக்கியமா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி விளையாடுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பேர் ஒரு கார்னர்ல உட்காந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒரு ஏலியன் இருக்கும். நீங்க பிரஸ் பண்றது மூலமா அந்த ஏலியன் ஸ்பேஸ் போட சென்டருக்கு போகும். இதே மாதிரி 4 பேர் பிரஸ் பண்ணுவாங்க. எந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் போய் சென்டர்ல ரீச் ஆகுதோ அதை அப்படியே ட்ரான்ல பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி இதை வச்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். இன்ஸ்டாரிங் இது ஒரு வித்தியாசமான கேமரா. ஒரு ரிங் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அதனால அதை எடுத்து நீங்க ரிங் மாதிரி உங்க ஃபிங்கர்ல வேர் பண்ணிட்டு அப்படியே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். இந்த கேமரா நீங்க 4K குவாலிட்டில ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த கேமரா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்சோ இந்த ரிங் ரொம்ப சின்னதா இருக்கனால உங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு ஈஸியா கேரி பண்ணிட்டு போகலாம். நீங்க vlogging பண்றீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க vlogging பண்ணும்போது கேமரா தனியா திருப்பி ரெக்கார்ட் பண்ண அவசியம் இல்ல. உங்க ஃபிங்கர்ல இந்த ரிங்க வேர் பண்ணிட்டு கைனடிக் சாண்ட் பாக்ஸ் உங்களுக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆகணும். அண்ட் கிரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அதுதான். இது ஒரு கிளே மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது நார்மல் கிளைமேட்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது மணல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட லிக்விட் ஆட் பண்ணீங்கன்னா இது கிளேவா மாறிடும். இது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க கிரியேட்டிவா என்னால பில்ட் பண்ணலாம். அண்ட் இதை வச்சு நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்குவிக்கி க்ளீன் ஃபீட். நம்ம பாடியிலே மற்ற ஏரியாஸோட காலோட ஃபீட்ல அதிகமான பாக்டீரியாஸ் இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல நடந்து போயிட்டு வருவீங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ளோர்ல இருக்க பாக்டீரியாஸ் உங்க கால்ல ஸ்டிக் ஆகி உங்க ஃபீட்டை டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அதை நீங்க அவாய்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அதுதான். இது பார்க்கறது ஒரு செப்பல் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஜஸ்ட் உங்க ஃபீட்டை வச்சு நீங்க ரப் பண்ணீங்கன்னா போதும் உங்க கால் சுத்தமா க்ளீன் ஆயிரும். இதை நீங்க ஃப்ளோர்ல பேஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால இதுல நீங்க ரப் பண்ணும்போது இது சுத்தமா மூவ் ஆகாது. அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் UFO டாப். நீங்க எவ்வளவு டாப்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா இது வித்தியாசமான டாப். ஏன்னா அதோட டிசைனை பார்க்கறது ஒரு UFO மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த டாப் கூட உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நீங்க ஸ்பின் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு தடவை ஸ்பின் பண்ணி விட்டீங்கன்னா இது ரொம்ப நேரம் சுத்தம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இந்த டாப் அலுமினியம்ல பண்ணிருக்காங்க. இந்த டாப்போட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட கலர் அண்ட் ஃபினிஷிங் தான். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. கோ கியூப் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா எல்லாத்துக்குமே அதை சால்வ் பண்ண தெரியாது. உங்களுக்கும் அதை சால்வ் பண்ண தெரியல. அண்ட் அதை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கியூப் உங்களுக்கு அதுதான். இது மற்ற கியூஸ் மாதிரிலாம் கிடையாது. இது ஸ்பெஷல் லேர்னிங் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க உங்க மொபைல் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கியூபை என்ன மாதிரி ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, எந்த ஸ்டெப்ல நிக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிடும். அண்ட் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க அடுத்த மூவ் என்ன பண்ணுங்கிறத மொபைல்ல உங்களுக்கு காட்டும். அது சொல்ற மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கியூபை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த கியூப் உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் கொடுக்கும். அதை நீங்க டைம்க்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் பண்றதுனால உங்களால கியூபை ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். ஆம்னிட்ரிக்ஸ் பென்டன் ஃபேன்ஸ்ல ஆம்னிட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ அதே மாதிரி தான் இந்த வாட்ச் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வாட்ச் நம்ம பார்க்கறதுக்கு நார்மல் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு சில அட்ராக்டிவான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்டன்ல இருக்க ஏலியன்ஸ் இந்த வாட்ச்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அது கேட்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த ஆம்னிட்ரிக்ஸ் நீங்க வேர் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரிவிங்க. சோ பென்டன் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த வாட்ச் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கான வீடியோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. இதுல உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி கேஜெட் பத்தி நான் அப்டேட்ஸ்லாம்